ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து என்ன பாயிண்ட்ல முடிச்சோம்னா, இன்னைக்கு நடைமுறையில நடக்கிற முஸ்லிம்ஸ்கள் வந்து அல்லாஹ் சொல்ற குரானையும் பின்பற்றுறதுல முகமது சொன்ன மாதிரி செயல்படல. அதுல ஒரு பாயிண்ட் தான் நம்ம உதுவை பத்தி பார்த்தோம். அல்லாஹ் சொல்ற உது 4 ஸ்டெப்பு, அது எக்ஸ்ட்ராவா சேர்க்கிற ஸ்டெப் வந்து 4னா என்ன பாயிண்ட் இங்க புரிய வருதுன்னா, அல்லாவை தாண்டி நீங்க வேற யாரோ இன்னொரு அல்லாஹ் வச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்ட்ரா வச்சிருக்க அல்லாஹ் வந்து உங்களை எக்ஸ்ட்ரா 4 ஸ்டெப் செய்ய சொல்றாங்க. அந்த பாயிண்ட்ல நம்ம முடிச்சோம். 8 steps, 4 from God and 4 from Satan. நான் சொன்ன மாதிரி 4 வந்து அல்லாஹ்விடம் இருந்து, 4 வந்து சைத்தானிடம் இருந்து வந்திருக்கு. So this is what is wrong with it. What is wrong with Sharik? இதுல அவரு அப்துல் கேக்குறாரு, என்ன தப்பு இருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணா? அப்ப அஷார் சொல்றாரு, என்ன தப்பு இருக்கா, நீங்க வந்து ஷிர்க் பண்றீங்க இங்க. You have another God besides God. நீங்க Who told you to do additional 4 steps? Another God. இப்போ சொன்ன மாதிரி யாரு உங்களுக்கு இந்த கட்டளை இட்டது? அல்லாஹ் சொல்றது 4 ஸ்டெப், இந்த எக்ஸ்ட்ரா பண்ற 4 ஸ்டெப் யாரு உங்களுக்கு இந்த கட்டளை இட்டு? அந்த இன்னொரு அல்லாஹ் யாருன்னு கேக்குறாங்க. It's more clean. அப்போ அப்துல் சொல்றாரு, அது ரொம்ப நான் வந்து ரொம்ப அதிகமா சுத்தப்படுத்திக்கிறேன் அப்படி எக்ஸ்ட்ரா நான் பண்றதுனால. Well, want to take a bath? அப்ப நீங்க குளிச்சிட வேண்டியதானேன்னு சொல்றாங்க. I take a bath sometimes. நான் ஒரு சில நேரம் குளிக்கவும் செய்வேன். Fine, but this has nothing to do. There is no need. We're talking about the worship, okay? This is talking about ablution as an act of worship. Yes. இல்ல இப்போ நீங்க நம்ம எதை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம இங்க வழிபாடை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒழு செய்யறது வழிபாடுன்னு ஒரு வடிவமா இருக்கு. I brush my teeth in the morning when I get up, but this has nothing to do with worship. Yes. நான் காலை எந்திரிச்சோடனே என் பல்ல விளக்குவேன், ஆனா இதுக்கும் வழிபாடுக்கும் சம்பந்தம் இல்ல. This is my hygienic practices. Yes. Okay. அது வந்து என்ன சுத்தமா வச்சுக்கூட சுத்தமான ஒரு பழக்க வழக்கம், அவ்வளவுதான். But to talk about the wudu as a form of worship, do the Muslims follow what came out of Muhammad's mouth? இப்போ நம்ம உதுவை பத்தி பேசுறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, முகமது வாயால வந்த அந்த விஷயம், அந்த மாதிரி முகமது சொன்ன மாதிரி இன்னைக்கு நடைமுறை முஸ்லிம்ஸ் வந்து ஒது செய்யறாங்களா? The answer is for you, no. You are not following. இப்போ உங்களோட கேஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க பண்ணல. The answer is yes. No, you're not. I had some more. அப்துல் சொல்றாரு, நான் அதை ஃபாலோ பண்றேன், ஆனா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டெப் ஆட் பண்ணிக்கிறேன். ரஷா சொல்ற, கரெக்டா சொன்னீங்க. ஆமா, நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்றீங்க, 2-3 ஸ்டெப் ஆட் பண்றீங்க. Be more careful. Right. You know better. அப்துல் சொல்ற, நான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்றேன், நான் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ரஷாத் சொல்றாங்க, ஒரே விஷயம்தான். ஒண்ணு, உங்களுக்கு அல்லாவை விட அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அல்லாவை தாண்டி இன்னொரு அல்லாஹ் இருக்கு, அந்த அல்லாஹ் வந்து உங்களுக்கு இந்த 4 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்கு. That is adding steps to you. So what is the source of the other 4 steps? இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த எக்ஸ்ட்ராவா செய்யற அந்த 4 ஸ்டெப் வந்து ஒதுல அதுக்கான மூலாதாரம் எங்க இருக்கு? Excuse me, Dr. Khalifa, this is a mystery of Allah subhanahu wa ta'ala when he say, you people pray to rak'ah, and I come to the mosque, I do pray for rak'ah. Yes. It's mean like I'm not following God, I am praying to you Allah, for you Allah to rak'ah, and I'm adding another 2 rak'ah for extra for me to make. இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் சொல்றாரு, இது அல்லாஹ்வோட பெரிய கருணை. நான் வந்து பள்ளிக்கு வரதுனால அல்லாஹ் சொல்ற மாதிரி 2 ரக்காயத் நான் ஓதிட்டு எக்ஸ்ட்ரா 2 ரக்காயத் வந்து நான் எனக்காக ஓதுறேன். அப்ப ரஷாத் சொல்ற, இல்ல அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா நீங்க அல்லாவை தாண்டி வேற ஏதோ ஒரு அல்லாஹ் இருக்கு, அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. Because the number of rak'ahs is mathematically coded according to God's to the Quran. அல்லாஹ் குர்ஆன்ல வெளியிட்ட மாதிரி இந்த ரக்காயத்லாம் வந்துட்டு கணித கட்டமைப்புல இருக்கு. To God's system. And if you add anything else, then you have another God who told you to do those 2 rak'ahs. அந்த அல்லாஹ்வோட சிஸ்டத்துல அல்லாஹ் சொல்றதை தாண்டி வேற ஏதாச்சும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேற ஒரு அல்லாஹ் இருக்குன்னு தான் அர்த்தம். Let me show you from the Quran. Yes. நான் உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். Allah subhanahu wa ta'ala ordered the angels to fall prostrate next to Sujood before Adam. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன கட்டளை இடுறாங்கன்னா, ஆதமுன் சிறப்பணியை சுஜூது பண்ண சொல்லி மலக்குமார்கள் கட்டளை இடுறாங்க அல்லாஹ். Yes, they fell prostrate before Adam. அவங்க என்ன பண்றாங்க, ஆதமுன் அவங்க சிரம் பண்ணிக்கிறாங்க. Who were they worshiping? இப்போ இந்த இடத்துல அவங்க யார வழிபடுறாங்க? Who? யார வழிபடுறாங்க?
They made sujood before Adam. அவங்க சுஜூது பண்ற யாருக்கு முன்னாடி பண்றாங்க? ஆதம் முன்னாடி சுஜூது பண்றாங்க. Who are they worshiping? இப்போ இந்த இடத்துல யார அவங்க வழிபடுறாங்க? Who they were worshiping? Who? அவரு கேக்குறாரு யார வழிபடுறாங்க, அவரு கேக்குறாரு God. யாரு. அஷாத் சொல்றாங்க அல்லாஹ்வை வழிபடுறாங்க. The source of the order. அந்த கட்டளையிட்ட மூலாதாரம் யாரு? அல்லாஹ். அவங்கள வழிபடுறாங்க. Yes. Right? They were not worshiping Adam. Yes. Even though they அவங்க make வந்து sujood before Adam. அவங்க சுஜூது வந்து ஆதம் முன்னாடி அவங்க செஞ்சாலும் அவங்க ஆதிம வழிபடல. அந்த கட்டளையிட்ட மூலாதாரமான அல்லாஹ் வழிபடுறாங்க. Yes. They are worshiping the source of the order. Okay. சோர்ஸ் ஆஃப் த ஆர்டர். அந்த கட்டளையிட்ட மூலாதாரம். So if you make sujood to God, because Muhammad told you to make sujood to God, you're not worshiping God, you're worshiping the source of the order, Muhammad. இப்போ முகமது சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க அல்லாஹ் முன்னாடி சிரம் பணிஞ்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க இங்க அல்லாஹ்வை வழிபடல, முகமது தான் வழிபடுறீங்க. You understand me? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? You are breaking the mathematical code, the number of rak'ahs. நீங்க கணித கட்டமைப்பை உடைக்கிறீங்க, ரக்காயத்தை மீறுறீங்க. God told you to do 2 rak'ahs, you must do 2 rak'ahs. அல்லாஹ் 2 ரக்காயத் தான் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க 2 ரக்காயத் தான் பண்ணணும். If you add more, then that's against Islam. Exactly. அப்போ இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா இது இஸ்லாமுக்கு எதிரான விஷயமா? ஆமா, கண்டிப்பா எதிரான விஷயம்தான். I should do exactly 2 rak'ah, no more, no less. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நான் வந்துட்டு கரெக்டா 2 ரக்காயத் மட்டும் தான் பண்ணணும், கூடவும் பண்ணக்கூடாது, குறையவும் பண்ணக்கூடாது. கரெக்டா? ஆமா, கரெக்ட். When you will do, you must do the 4 steps, no more and no less. நீங்க ஒது செய்யும் போது கூட 4 ஸ்டெப் தான் பண்ணணும், எக்ஸ்ட்ராவும் பண்ணிடக்கூடாது, கம்மியாவும் பண்ணிடக்கூடாது. Okay, so this is wudu. Yes. Now, இப்போ நான் ஒதுவை பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்து I asked another question about salah. Okay, did you pray இப்போ நான் உங்களுக்கு தொழுகையை பத்தி ஒரு கேள்வி உங்கள்ட்ட நான் கேக்குறேன். the noon yesterday? Yes. நீங்க நூன் அசர் லொஹர் தொழுதீங்களா? Did you do it silently or loudly? நீங்க மனசுக்குள்ளேயே தொழுதீங்களா இல்ல சத்தமா தொழுதீங்களா? Silently. நான் வந்து மனசுக்குள்ள சைலண்டா தான் நான் தொழுதேன். This is against the Quran. இப்ப நீங்க பண்ண இந்த விஷயம் வந்து குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு விஷயம். You are not obeying the Prophet Muhammad here. Because if you இந்த இடத்துல நீங்க முகமது நபிக்கு கீழ்ப்படியல. look in Surah 17, verse 110, it says, لا பனி இஸ்ராயில் 17:110. تخافت به لا تجهر بصلاتك ولا تخافت به وابتغي بين ذلك غير سبيل. Which one? The noon one? 110. The noon salah or all the salah? 17:110 சொல்றீங்க. நீங்க சொல்ற சலாத்து வந்து நூன் லொஹர் மட்டும் தானே, எல்லா சலாத்துமா? All the salah didn't எல்லா சலாத்தும் தான். say the noon or what? அந்த இடத்துல அந்த வசனத்துல வந்து நூன் மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, சலாத்து தான் சொல்லியிருக்காங்க. لا تجهر بصلاتك ولا تخافت به. Do not say your salah in a loud voice or secretly. உங்களுடைய சலாத்தை ரொம்ப சீக்கிரட்டாவும் சத்தமாவும் சொல்லாதீங்க. Therefore, when you do it secretly, you have another God who told you to do it secretly. No, according இப்போ நீங்க மெதுவா மனசுக்குள்ளே ஓதுனீங்கன்னா நீங்க வேற யாரோ அல்லாஹ் வச்சிருக்கீங்க, அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே செய்ய சொல்லி கட்டளை இட்டு இருக்காங்க. To my knowledge, why do you not follow the Quran? let me comment on நீங்க குர்ஆனே பின்பற்ற மாட்டீங்க. this because No, the point that I'm making is that the Muslims are not following the Quran. you are damaging your நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பாயிண்ட ஸ்ட்ராங்கா வைக்கிறேன்னா, முஸ்லிம்ஸ் வந்து குர்ஆனே பின்பற்றல, முகமதையும் பின்பற்றல. damaging, excuse me for this expression, and I hope you will correct me if I'm wrong. குறுக்க பேச மன்னிக்கணும், நான் வந்து தவறா பேச என்ன திருத்துங்க. You are damaging completely the ta'lim of Muhammad. நீங்க என்ன பண்றீங்கன்னா, தாலிம் முகமது கற்பித்த அனைத்து போதனைகளையும் நீங்க சீர்குலைக்கிறீங்க. Sallallahu alaihi wasallam, even in his early days, like Muhammad, he followed, and he and his follower were silent in Dhuhr salah, in noon prayer, and the Asr. முன்னாடி அந்த காலகட்டத்துல வந்து முகமது பின்பற்றியவர்கள லொகரும் அசரும் ரொம்ப மனசுக்குள்ளேயே தொழுதாங்க. Afternoon prayer, because they were weak at that time. ஏன்னா அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல அவங்க ரொம்ப வலிமை இல்லாதவங்களா வீக்கா இருந்தாங்க. They were weak at that time, and they were aware, afraid of the kafirun. அவங்க காபிர்கள் நினைச்சு பயந்தாங்க.
Are you weak now? Are you afraid of the kafir? No, இப்ப நீங்க எந்த காஃபிர் நினைச்சு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு ரஷாத் கேக்குறாரு. so one will follow his way. So, but he's going to Salat. இல்ல நான் இப்ப அப்துல் சொல்ல இல்ல, நான் அவர் சொன்ன விஷயத்த அப்படியே நான் பின்பற்றுறேன், அவர் என்ன செஞ்சு அப்படியே நான் செய்யறேன் அத. It's like when you follow a Christmas way as a remembering. It's not jamishing, it's nothing. இப்போ Sometimes நான் அவர் சொன்ன மாதிரி அப்படியே செய்யறது வந்து அத நான் வந்து அவர் கட்டளைக்கு மீறதே கிடையாது, அதை நான் ஃபாலோ பண்றேன், அவர் நினைவு கூர்ற மாதிரி நான் நினைக்கிறேன், அதான் அர்த்தம். So you disobey the Quran, in other words. இல்ல நான் இன்னொரு விதமா ரஷா சொல்றேன், நான் இன்னொரு வேற விதமா நம்ம சொல்லணும்னா, நீங்க குரானை வந்து ஒபே பண்ணல, குரானுக்கோட கட்டளைக்கு கீழ்ப்படியல. Did you see the Prophet pray silently? நீங்க வந்து கண்ணால முகமது வந்து தொழுத மனசுக்குள்ள தொழுத நீங்க பாத்தீங்களா? no, this is the sunnah what we taught. இல்ல நான் பார்க்கல, இது வந்து சுன்னா, நான் வந்து கேள்விப்பட்டேன். Is this what you heard? எனக்கு கேள்விப்பட்டேன், என் காதுல விழுந்துச்சு இந்த மாதிரி. Right? Yes. இந்த விஷயம் இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்துட்டு நீங்க காதால கேட்டது கரெக்டா? Or you follow hearsay and you don't follow the Quran. காது வழியா வந்த ஒரு செய்தியை நீங்க பின்பற்றுவீங்க, ஆனா குரானை நீங்க பின்பற்ற மாட்டீங்க. Right? ஆமா அப்படியா? You mean okay? நீங்க என்ன ஓகே என்ன அர்த்தம்? ஓகே என்ன சொல்ல வரீங்க? I'm not going to go through this because we're going to go You are saying that I'm through. destroying all the Ta'aleem of Muhammad, right? And I'm telling you, I hope I'm destroying what you think is Ta'aleem of Muhammad. நீங்க சொல்றீங்கல்ல, நான் வந்துட்டு முகமதோட தாலீம் அவர் விட்டுட்டு போன அந்த படிப்பினைகளை நான் சீர்குலைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க முகமதோட தாலீம் போதனைகள் சொல்லி ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த விஷயத்தை தான் நான் சீர்குலைக்கிறேன். Because it is not Ta'aleem of Muhammad is in the Quran. And உண்மையான முகமதோட தாலீம் வந்து இந்த குரான்ல தான் இருக்கு. he told you not to do the prayer silent. அவருதான் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீங்க தொழுகையை வந்து மீதமான சவுண்ட்ல பண்ணணும். Now, again, can you tell me what you say in your salat sitting down? இப்போ அடுத்தது சலாத்துல சாட்சி சொல்லும் போது என்ன சொல்றீங்க நீங்க? In the sitting position. Yes, I noticed also in your salah, as soon as you said Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. நான் இந்த விஷயத்த நீங்க தொழும்போது நான் பார்த்தேன், நீங்க உட்கார்ந்த உடனே டக்குன்னு சலாம் வாங்கிட்டீங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டீங்களே. Didn't say anything at all, right? நீங்க எதுவுமே பெருசா சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. What do you say? ரஷாத் நீங்க என்ன சொல்றீங்க? التحيات ومباركات الصلوات الطيبات لله. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. நான் என்ன சொல்றேன்? அத்தையாத்து வஸ்ஸலவாத்து வத்தைபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க ஐயுவ நபியு வ ரஹ்மத்து அல்லாஹி வ பரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதி அஸல்லின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் சொல்றேன். السلام عليكم ورحمة الله. சொல்லி முடிச்சு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் நான் சலாம் வாங்குறேன். Assalamu alaikum Muhammad wa rahmatullahi. நீங்க வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத வ அலா முஹம்மத விட்டுட்டீங்களே அப்படின்னு ரஷாத் கேக்குறாரு. So I'm going to have to say it. இல்ல அது வந்து நான் எக்ஸ்ட்ரா நான் வேணா ஆட் பண்ணிப்பேன். Okay. Now this, what you just said here, nullifies the salat. இப்போ இந்த நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, மொத்த சலாத்தையுமே சீர்குலைக்குது, நீங்க பண்ண மொத்த சலாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுது. Makes it zero. அது வந்து ஒரு முட்டை பூஜ்ஜியம் மாதிரி ஆக்கி விட்டுருது நீங்க சொன்ன இந்த விஷயம். Do you know the Because it is occasion? against. Do you know the occasion of this one? நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இது எனக்கு புரிய வைங்க. It violates the Quran and makes it absolutely null and void. குரானுக்கு கம்ப்ளீட்டா முரணான ஒரு விஷயம் இது. பிரேயர் நீங்க பண்ண சலாத்து மொத்தமே தொடச்சி எறிஞ்சிருது. And useless and a waste of time. நீங்க பண்ணது வந்து யூஸ்லெஸ், பிரயோஜனமே இல்லாதது. இப்படி சொன்னதுனால உங்க நேரம் தான் வேஸ்ட். Even worse, makes you Muslim. Because the முக்கியமா உங்களை வந்து முஷ்ரிக் ஷிர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரா இது மாத்திருது. Quran says, وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. குரான் என்ன சொல்லுதுன்னா, வா அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா தது மா அல்லாஹி ஹதான். The mosque or the masjid or the places of sujood belong to God. You shall not mention anybody else, أحدا, anybody else. வழிபாடு தலங்கள் அனைத்துமே இறைவனுக்கு உரியது, அவரோட பேரை மட்டும் தான் சொல்லணும். ஹகதான், எனிவன், அவரை தாண்டி வேற யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. So when you sit down and you mention the name of Muhammad,
இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு முகமதோட பேரை சொன்னீங்கன்னா Nabi in the Quran, you're finished. You're dead back. The salat உங்க கதை முடிஞ்சு, நீங்க டெட் டக், நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு, நீங்க பண்ண சலாத்தும் தொடக்கி எரிஞ்சிச்சு, சீர்குலைக்கப்பட்டுருச்சு. doesn't mean a thing. You are disobeying God and disobeying the Prophet. நீங்க அல்லாவுக்கும் கீழ்ப்படியல, முகமதும் கீழ்ப்படியல. So as you see, the Muslims are practicing a religion that has nothing to do with Muhammad. சோ நம்ம நல்லா புரிஞ்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு நடைமுறை செய்யற முஸ்லிம்கள் செய்யற அனைத்து வழிபாடு விஷயங்களுமே அதுக்கும் முகமதுக்கும் சம்பந்தமே கிடையாது. And they misunderstand that. அவங்க தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. As you see, the wudu is wrong, the adhan is wrong. நான் சொன்ன மாதிரி ஒது தப்பு, வாங்கு தப்பு, அதான் தப்பு. The adhan that they do, can you tell me any adhan in any place in the Muslim world that is devoted to Allah alone? The adhan, as you see, the Muslims are practicing a religion that has nothing to do with Muhammad. And they misunderstand that. As you see, the wudu is wrong, the adhan is wrong. The adhan that they do, can you tell me any adhan in any place in the Muslim world that is devoted to Allah alone? நீங்க சொல்லுங்க. இப்ப எனக்கு அதான் வாங்கல, இந்த உலகத்துல எந்த முஸ்லிம் இதுலயாச்சு அந்த சொல்ற வாங்கல அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணிச்சு சொல்றாங்களா? Anywhere in the world. Well, what's the ஏதாச்சும் ஒரு பள்ளியில சொல்றாங்களா அந்த மாதிரி? adhan says? Well, why? It always devoted to Allah subhanahu wa ta'ala only. இல்லையே, அதான்ல வந்து நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்க்கு மட்டும் தான் அர்ப்பணிக்கிறோம். Does the mention Muhammad at all? No, நீங்க முகமது சொல்றதே இல்லையா அதான்ல? it's mentioned Muhammad is Alright. against religion. By mentioning, once you mention Muhammad, Yes. it's like ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan Rasulullah. Yeah. It's mean I bear witness there's no God but one God and Muhammad is the messenger of God. Yeah. It's mean this is the last இல்ல நான் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது நான் அப்படி சொல்லல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லன்னா அல்லாஹ் மட்டும், அல்லாஹ் ஒருவர், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை, அப்புறம் முகமது ஒரு நபி அப்படின்னு தானே நான் சொல்றேன். messenger of God. Well, the fact is that the adhan is not devoted to God alone. ஆனா இத நிதர்சன உண்மை என்ன அஷாத் சொல்றாங்கன்னா, அந்த நீங்க சொன்ன விஷயம் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும், அல்லாஹ்வோட பேர் மட்டும் வந்து அர்ப்பணிக்கப்படல. There's Muhammad in it. அதுல முகமது Because இருக்காரு. Muhammad he is the messenger. He delivered the message to me. Yeah, but he did a message telling you to mention God alone. When the message எனக்கு முகமது தான் இந்த செய்தியை சேர்ப்பிச்சாரு அப்படின்னு அப்துல் சொல்றாரு. ரஷாத் சொல்றாரு, ஆமா அதே முகமது தானே உங்களோட குரான்ல சொல்றாரு அதான் வந்து அல்லாஹ்க்கு மட்டும் சொல்லணும்னு. لله فلا تدعوا مع الله أحدا. This is very clear. வனல் மசாஜித லில்லாஹி ஃபலா தது மா அல்லாஹி அதான் ரொம்ப கிளியரா குரான்ல இருக்கு. 72:18. It's telling you that this worship belongs to God. Do not mention any other names. And you're telling God, forget it. I'm going to mention Muhammad next to you. அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்லிட்டாங்க, அல்லாஹ் மட்டும் சொல்லுங்கன்னு. நீங்க அல்லாஹ் கிட்டே போய் சொல்றீங்க மறந்துருங்க, நான் வந்து உங்க பேர் பக்கத்துல நான் முகமது பேரை சொல்ல போறேன், அந்த மாதிரி தான் பண்றீங்க. You are defying God and defying Muhammad. நீங்க அல்லாஹ்வையும் மீறீங்க, முகமதையும் மீறீங்க. You're going against the Quran. So let us just think. கம்ப்ளீட்டா குரானுக்கு எதிர்முறையான ஒரு டைரக்ஷன் நீங்க போயிட்டு இருக்கீங்க. The Muslims are நீங்க சிந்திச்சு பாருங்க. doing the adhan wrong, the wudu wrong, the salat wrong, the zakat wrong, அதான் தப்பு, ஒது தப்பு, சலாத் தப்பு, ஜக்காத் தப்பு, the siyam wrong. நோம்புமே தப்பு. How they do that? Because I would like to go through also the points you said. Okay, you heard about the adhan, you heard about the wudu, Yes, you heard about the salat, yes. and now we come to zakat. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு அதான சொல்லிட்டேன், அப்புறம் இத பத்தி சலாத் சொல்லிட்டேன், ஒது சொல்லிட்டேன். இப்ப அடுத்து நான் உங்களுக்கு ஜக்காத்தை பத்தி நான் சொல்றேன். Yes. Okay, if you look at Surah number 6, verse 144, 141, 6:141 it says that the zakat must be given on the day of harvest. என்ன சொல்றாங்க அந்த வசனத்துல? அல்லாஹ் ஜக்காத்தை வந்து அறுவடை நாள் அன்றே நம்ம கொடுத்துடணும். وَآتُوا حَقَّهُ يَوْمَ حَصَادِهِ. வத்தாவு ஹக்கா யௌமா ஹசாதி. Okay, now you and I harvest paychecks or dollars. We don't harvest wheat and corn and so on. இப்போ நீங்களோ நானும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம காச்சொலைகளை சம்பளத்தை நம்ம அறுவடை பண்றோம். நம்ம வந்து சோளத்தையோ இல்ல கோதுமையோ நம்ம அறுவடை பண்ணல. கரெக்டா? Right? Yes. So the day we receive any money, we must give the zakat on that day.
அப்போ நமக்கு எப்போ அந்த சம்பள காய்ச்சலை நம்ம அறுவடை பண்றோமோ அன்னைக்கு நாளே நம்ம கொடுத்துடணும். According to the Quran's teachings as who received the zakat and so on. இதுதான் குரான் படி விட்டுட்டு போன அந்த டீச்சிங்ஸ் படிப்பினைகள். The Muslims give the zakat once a year, which means what? The hungry people have to wait a year before they get the assistance. No, there is. நீங்க இப்ப நடைமுறை முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கறாங்க. அப்ப கஷ்டப்படுறவங்க ஒரு வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணணுமா அந்த உதவி பெறறதுக்கு? Distinguish between zakat and the sadaqah. இல்ல நான் இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன். சக்காத்துக்கும் சதகாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி அப்துல் சொல்றாரு. We'll talk about zakat. இப்போ நம்ம இங்க ஜக்காத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். We'll talk about zakat. وآتوا حقه يوم حصاده. الزكاة is حق. وآتاه زكاة حق حقه يوم حصاده. It must be you interpret zakat حق من zakat. நீங்க வந்து ஜக்காத்தை தான் ஹக்காஹுன்னு நீங்க சொல்றீங்களா? No, it's very clear in the verse. குர்ஆன் வசனத்துல கிளியரா இருக்குங்க. It says وآتوا حقه يوم حصاده. الزكاة of the harvest. It mentions zakat now. We are going by word. So what is it? What is حقه? சரி, அப்பனா ஜக்காத் நாங்க மென்ஷன் பண்ணவில்லை வசனத்துல. நீங்க எப்படி ஜக்காத் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப ரஷாத் கேக்குறா அக்காவு. அப்ப நீங்க சொல்லுங்க அக்காவுனா என்ன நீங்க சொல்லுங்க. What's حقه means? Yeah, you tell me what's حقه means. நீங்க சொல்லுங்க அக்காவுனா என்ன? If you read the verse, حق من صدقة. அக்காவுனா சதக்கா அப்படின்னு அவர் அப்துல் சொல்றாரு. No, صدقة is not حق. صدقة is voluntary. There's a difference. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜக்காத் சதக்காங்கிறது வந்து வாலண்டரி, நம்மளாவே எக்ஸ்ட்ராவா முன் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது சதக்கா. Zakat and صدقة. Yes. The zakat is obligatory. ஜக்காத்ங்கிறது நம்ம கடமையா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். The صدقة and is حق. Yes. ஜக்காத் தான் ஹக்கா. Yes. But the صدقة is voluntary. It's any charitable act that you do to any poor person. அது சதக்கா நீங்க செய்யறது வந்து ஒரு வாலண்டரி, நீங்களா விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். There is zakat for Ramadan and there's also another zakat for your money. Yeah, there's just one zakat. There's one zakat which is அப்துல் சொல்ற ஜக்காத் வந்து ரமதானுக்கு இருக்கு, இன்னொரு ஜக்காத் இருக்கு. அவஷா சொல்ற இல்ல ஜக்காத் வந்து ஒரே ஒரு ஜக்காத் came to us from Ibrahim. இப்ராஹிம் வழியா வந்த ஜக்காத் வந்து ஒரே ஜக்காத் தான். 2.5. ரப் அல் அஷ்ரா 2.5%. ஓகே, இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.